ஈவினிங் மழை போல இருக்கு. சரி, யாருக்காவது போய் ஜாயின் பண்ண கஷ்டமா இருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி விடுங்க. எனக்கு ஒரு மெசேஜ் பண்ண சொல்லி ஜாயின் பண்ணாக்க. சரியா? உங்களை லிங்கத்தெல்லாம் சரிதான். மழை என்றதுக்காண்டி வகுப்பை கட் பண்ண இல்லாத இருந்தால் நான் வகுப்பை கட் பண்ணிட்டேன். 4 கிளாஸுக்கிட்ட நடக்கல. அதோட நான் ஒரு 6 கிளாஸுக்கிட்ட பேப்பர் செய்து கொண்டு இருந்துட்டேன். கிட்டத்தட்ட 10 கிளாஸுக்கு மேலே பாடம் போகல. சரியா? படிச்சிருக்கிறோம், பாடம் போகல. நான் படிப்பிக்கிறேன். ஜாயின் பண்ண கஷ்டம்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லியிருந்தாங்கண்டா அவங்கள எனக்கு ஒரு SMS போட சொல்லுங்க. நான் இந்த லெசனை அனுப்பிவிடுறேன். மார்னிங் லெசன் நான் போட்டுட்டேன். கரண்ட் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அப்போ சில ஒரு கஷ்டமா இருந்திருக்கு. நான் அப்லோட் பண்ணிட்டேன். இந்த லிங்க் இருந்தால் அதுக்குள்ளால போய் பார்க்கலாம். அல்லது எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் லிங்கை போட்டுவிடுறேன். சரி, S2 மைனஸுக்கான சோதனை பார்க்குறாங்க. S2 மைனஸுக்கான சோதனையை நாங்கள் H2Sக்கு தான் சோதனை பார்க்க போறோம். சரிதான்? இது அந்நியன் S2 மைனஸ் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த S2 மைனஸை கொண்ட சேர்வைக்கு ஒரு ஐதான அமிலம் ஒன்றை சேர்க்கைக்குள்ள அது அந்த H+ வாங்கி H2S ஆக வாயுவா. H2Sக்கு தான் நாங்கள் சோதனை பார்க்கிறோம். H2S கூழ் முட்டை மணமுடையது. இந்த H2S ஈயசெட்டேட்டில வைக்கப்பட்ட வடிதால கருப்பு நிறமாக மாற்றுதெல்லாம் H2Sக்கான சோதனை. ஆனா H2Sல S2 மைனஸ் இருக்கிறதால கட்டாயம் அந்நிய நேரம் இருக்கும். S2 மைனஸ் ஆக இருக்க வேண்டும். இந்த வாயுவை வடிதால் ஃபில்டர் பேப்பர்ல ஒரு சின்ன கீழே கொண்டு வட்டி அசடேட்ல துவச்சிட்டு அதுல பிடிச்சோம்னு சொன்னால் அந்த ஃபில்டர் பேப்பர் உங்களுக்கு PBS கருப்பு நிறமாக மாறும். நாங்களும் சொல்லி இருந்தால் கூட்டம் 1 கூட்டம் 2 எல்லா சல்பைட்டுகளும் கூட்டம் 1 கூட்டம் 2 எல்லா சல்பைட்டுகளும் நீரிலேயே நன்றாக கரையக்கூடியது. நீர் சேர்த்தாலே H2S வாயு வரும். அப்ப ஐதான அமிலங்கள்ல நன்றாக கரையக்கூடியதாக இருக்கு. இவற்றுக்கு நாங்கள் ஒரு ஐதான அமிலத்தை சேர்த்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு கூழ்முட்டை மனமுடைய வாயு வெளியேறும். H2S வெளியேறும். அதே மாதிரி இரும்பு சல்பைட் FeS இதற்கும் ஐதான HCl சேர்த்தோம் என்று சொன்னால் கரையும். இது கருப்பு நிறம், இதெல்லாம் வெள்ளை. FeCl2 H2S வாயு. சரியா? அதே போல MnSம் கரையும் என்று சொன்னா ZnSம் கரையும் என்று சொன்னான். ஐதான அமிலம் சேர்க்கைக்குள்ள MnSம் MnCl2 ஆகவும் H2S ஆகவும். ZnS என்றால் ZnSம் அந்த ஐதான HCl என்ன செய்யும் கரைஞ்சி ZnCl2ஐயும் H2S வாயுவையும். எல்லா சல்பைட்டுகளும் ஐதான அமிலத்துல கரையும் இல்லை. அதுக்குதான் நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். கோபால்டினது சல்பைட்டும் நிக்கலினது சல்பைட்டும் ஐதான HCl கரையாது. அதை நாங்கள் பன்முறை வகுப்பு கூட்டத்துல திருப்பி படித்துக் கொள்வோம். சரிதான்? பன்முறை வகுப்பு கூட்டத்தில் இது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் சல்பைட்டுகள் இருக்கு ஐதான அமிலங்கள்ல கரையாது. ஐதான அமிலங்கள் அதில் கரையாது இருக்கு. நாங்கள் அதை பிறகு பார்ப்போம். இப்ப எங்களுக்கு மெயின் பார்ட் இந்த அந்நியனுக்கான சோதனை. அப்ப இந்த அந்நியன் இருக்கிற சேர்வைக்கு நாங்கள் அமிலம் சேர்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு H2S வாயு பொதுவாக சொல்லிக்கொள்ளலாம். வார H2S நாங்கள் கூழ்முட்டை மனமுடையது என்பதை வச்சுக்கொண்டு சொல்லலாம். ஆனாலும் அந்த மனத்தை மட்டுமே வச்சுக்கொண்டு அதை உறுதிப்படுத்துவது பொருத்தப்பாடு குறைவு. அதனால நாங்கள் ஈயசெட்டேட் அல்லது ஈயநைட்ரேட் அதை பயன்படுத்தி இந்த கருப்பு நிறத்தை இதுல காட்டிக்கொள்வோம். சரிதானே? தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க.
அவதானங்களுக்கு பொருத்தமான ரசாயன தாக்கங்கள். அவதானங்களுக்கு பொருத்தமான ரசாயன தாக்கங்கள். நீங்கள் ஏற்கனவே படம் கீறியிருப்பீர்கள். இந்த தாக்கத்தை எழுதினால் சரி, S2 மைனஸுக்கு H பிளஸ் H2S1. H2S E அசெட்டேட்ல துவைக்கப்பட்ட வடிதாள்ல பிடிச்சோம்னா PBS கருப்பு நிறமாகும். இது நான் உங்களுக்கு சொன்னால் சில பழைய சிலபஸ் புத்தகங்கள்ல CH3 COO மைனஸ் PB2+ என்று எழுதப்பட்டிருக்கு. வெளியென்று சொல்லலாது, எழுதுறதை தவிர்த்து கொள்ளுவோம். இந்த ரெண்டு தாக்கத்தையும் எழுதி கொடுங்க. அந்நியன் வந்து H+ ஓட தாக்கி H2S வாயு. இது கூழ் முட்டை மணமுடையது. இது அழுகிய முட்டை மணமுடையதுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி இருக்கிறது படிப்பிக்கும் போது. H2S வந்து ஈய நைட்ரேட்டோட PBS கருப்பு நிற உள்வடிவை. இந்த தாக்கம் எழுதி போட்டு நான் சொல்றது எழுதுவோம். கூட்டம் 1 கூட்டம் 2 கூட்டம் 1 கூட்டம் 2 சல்பைட்டுகள். கூட்டம் 1 கூட்டம் 2 சல்பைட்டுகள் கூட்டம் 1 கூட்டம் 2 சல்பைட்டுகள் யாவும் ஐதான அமிலத்துடன் கூழ்முட்டை மணமுடைய H2S வாயுவை தரும். கூழ்முட்டை மணமுடைய H2S வாயுவை தரும். கரைதிறன் படிப்பிக்கும் போது உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், எஸ் குழுவின் சல்பைட்டுகள் நீரிலேயே கரையும் என்று சொல்லி. சல்பைட்டுகளுக்கு நீர் சேர்த்தாலே என்ன செய்யும்? கரைஞ்சு உங்களுக்கு கூழ்முட்டை மணமுடைய வாயு வரும். அமிலம் மண்டா இன்னும் விரைவாக கரையும். கூட்டம் 1 கூட்டம் 2 சல்பைட்டுகள் யாவும் ஐதான அமிலத்துடன் கூழ்முட்டை மணமுடைய H2S வாயுவை தரும். இதை நீங்கள் ஸ்பெஷலா கூட்டம் 1க்கும் கூட்டம் 2க்கும் கருதி கொள்ளுங்க. இதுல கூட்டம் 1 எந்த ஒரு சல்பைட்டும் இருக்கலாம், இதுல கூட்டம் 2 எந்த ஒரு சல்பைட்டும் இருக்கலாம். அதே போல FeS MnS ZnS B பிளாக்ல இருக்கிற சில சல்பைட்டுகள் இதெல்லாம் என்ன செய்யும் என்று சொன்னால் ஐதான அமிலத்திலேயே கூழ்முட்டை மணமுடைய வாயுவை தரும். சரியா? இந்த தாக்கங்கள் எழுதி கொள்ளவும். இது எழுதி கிராஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இது சல்பைட் தான். ஐதான அமிலத்தோட H2S வாயு வராது. அதை நாங்கள் பிறகு பார்த்துக்கொள்ளும் வேறோட H2S வாயு தரப்பட்டு சொல்லி. ஐதான அமிலத்துல கரையாது.
சரியா? நான் உங்களுக்கு 5 அந்நியன்களை அறிமுகப்படுத்தியிருந்தேன். ஒரு ஐதான அமிலத்தை பயன்படுத்தி இந்த அந்நியன்களை நாங்கள் ஓரளவுக்கு இனங்காணக்கூடியதாக இருக்கும். இதே அந்நியன்களை வேறு முறைகளாலையும் இனங்காணலாம். உதாரணத்துக்கு H2O3 2- நான் வீழ் வடிவாக்கல் முறையிலையும் இனங்காணலாம் என்று சொல்லியிருக்கேன். பொதுவாக நாங்கள் ஒரு அமிலத்தை பயன்படுத்தி இந்த அந்நியன்கள்கிட்ட வாயுக்களை நாங்கள் இனங்காணக்கூடியதாக இருக்கும். சரிதானே? இதுல நான் உங்களுக்கு இன்னும் 2 அந்நியங்களை பற்றி கதைக்க வேண்டி இருக்கு. ஆனா அவை ஐதான அமிலத்தோட மாற்றத்தை கொடுக்காது. சரிதான்? இதுல நான் மென்ஷன் பண்ணி இருந்த 5 அந்நியன்களும் ஐதான அமிலத்தோடையே மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. ஆக்சலேட் என்ற ஒரு அந்நியனும் எங்கள்கிட்ட இருக்கு. C2O4 2- ஆக்சலேட். இதையும் நாங்கள் இனங்கண்டு வச்சிருந்தால் நல்ல. அடுத்த நோட் ஒன்று போட்டுக்கொள்ளும். நோட் ஆக்சலேட்டிற்கான சோதனை என்று சொல்லு. ஆக்சலேட்டிற்கான சோதனை இது அமிலத்தாலதான் நான் வேறுபடுத்த போறேன். ஆனா ஐதான அமிலத்தோட இதற்கு வேறுபாடு கிடையாது. கவனிச்சு கொள்ளுங்க. ஐதான அமிலத்தோட இதுக்கு மாற்றம் இல்லை. ஆனால் செறிந்த H2SO4 செறிந்த H2SO4 ஒரு நீரகற்றிய கருவியும் என்று சொல்லி இருக்கிறார். இந்த அந்நியன் C2O4 2- ஆக இருந்தால், இந்த அந்நியன் C2O4 2- ஆக இருந்தால் இதற்கு செறிந்த H2SO4 ஐதான H2SO4 சேர்த்தால் H2C2O4 வரும். அது உறுதியானது, பிரிகி அடையாது. நாங்கள் ஏற்கனவே டி பிளாக்ல ஒரு கேள்வி ஒன்று செய்திருக்கிறோம். கால்சியம் ஆக்சலேட்டை ஐதான H2SO4 கரைத்து நாங்கள் சொல்லி. அப்ப சாதாரணமாக ஆக்சலேட்டுக்கு ஒரு ஐதான H2SO4 சேர்த்தால் உங்களுக்கு H2C2O4 தான் வரும். இது உறுதியானது, இது பிரிகி அடையாது. இப்ப H2CO3 H2SO3 மாதிரி பிரிகி அடையாது. இது நிலைச்சிருக்கும் H2C2O4. இது ஒரு முதல் நியமம் மட்டும் உங்களுக்கு சொல்லி. சரிதான்? இதுண்ட ஸ்ட்ரக்சர் C2O4 2- இந்த ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு கார்பாக்சிலிக் அமிலம். நாங்கள் ஆர்கானிக் படிக்கும் போது நம்மளை கொள்ளுகிறோம். இந்த லூயின் கட்டமைப்பு இப்படித்தான் இருக்கும். இந்த அந்நியன் கட்டமைப்பு. இதுக்கு நாங்கள் H+ சேர்த்தால் இதுவும் OH மாறும், இதுவும் OH மாறும். இது ஒரு இருமூல அமிலம், மென்னமிலம். இந்த C2O4 2- செறிந்த H2SO4 சேர்த்தம் சொன்னால், கான்சன்ட்ரேட்டட் H2SO4 சேர்த்தால் H2C2O4 வரும். H2C2O4 வரும். இந்த H2C2O4ல 2 OH கூட்டம் அயல்ல இருக்கும். 2 OH கூட்டம் அயல்ல இருக்கும். செறிந்த H2SO4 ஒரு ஒட்சியேற்றும் கருவி, நீரகற்றின் கருவி அப்படின்லாம் படிச்சிருக்கீங்க. அது இந்த அயல் காவல்ல இருக்கிற 2 OH கூட்டத்துக்கு இடையில நீரை அகற்றும். சரிதான்? அப்ப செறிந்த H2SO4 சேர்க்கும் போது
H2C2O4 வந்து நீரகற்றலுக்கு உட்படும். இது ஊக்கியாக தொழிற்படும். அப்ப ரெண்டு OH கூட்டத்திலே ஒரு ஹைட்ரஜனும் ஒரு OH எடுத்து ஒரு நீர் வரும். இந்த பிணைப்பு உடைஞ்சு என்ன செய்யும்னா இந்த கார்பனுக்கு ஒட்சனுக்கு இடையில போயிடும். அப்படி போனால் இந்த கார்பனுக்கு 2 ஒட்சன் கிடைக்கும். இந்த கார்பனுக்கு ஒரு ஒட்சன் தான் இருக்கும். இந்த 2 ஹைட்ரஜனும் இந்த ஒரு ஒட்சனோடு சேர்ந்துடும். எங்களுக்கு கார்பனோர் ஆக்சைடு வரும், கார்பனீர் ஆக்சைடு வரும், H2O வரும். C2O4 2- அயனுக்கு கன்சன்ட்ரேட்டட் H2SO4 சேர்க்கைக்குள்ள எங்களுக்கு 2 வாயுக்களின் கலவை வெளியேறும். அப்ப இதுல வந்து எங்களுக்கு CO2வும் CO-வும் வெளியில வரும். இதை நாங்கள் சுண்ணாம்பு நீரு கூடாக செலுத்தினால் CO-வை ஒரு தடவை உறிஞ்ச மாட்டோம். CO வந்து நடுநிலை வாயு, நீர்ல கரையாதுன்னு சொல்லியிருக்கு. காரங்களோட தாக்காது, அமிலங்களோட தாக்காது, அதாவது சடத்துவம் மாதிரி இருக்கும். CO2 என்ன செய்யும்? சுண்ணாம்பு நீரால உறிஞ்சப்படும், தொடர்ந்து செலுத்த பால் நிறம் நீங்கும். இந்த வாயு கலவைய நாங்கள் ஒரு அமிலமாக்கிய KMnO4 செலுத்தினமாக இருந்தால், சரிதானே? அமிலமாக்கிய KMnO4 செலுத்தினமாக இருந்தால் அந்த வாயு கலவை அமிலமாக்கிய KMnO4 செலுத்தினமாக இருந்தால் CO வாயு வாரதால KMnO4 தாழ்த்தப்பட்டு Mn2+ ஆகும். CO வந்து CO2 ஆக ஒட்சியேற்றப்படும். இந்த செட்டப்ல நாங்கள் இதுல அமில KMnO4 பயன்படுத்தினால் CO வாயு என்ன செய்யும் சொன்னால் KMnO4 ஊதா நிறத்தை நீக்கும். அப்படி நீக்கினா பிறகு வெளியில வார வாயுவை நாங்கள் சுண்ணாம்பு நீரு கூடாக செலுத்தினமாக இருந்தால் சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறி தொடர்ந்து செலுத்த பால் நிறத்தை நீக்கும். ஆனால் வெறுமனே கார்பனேட்டாக இருந்தால் CO2 மட்டும்தான் வரும். KMnO4 செலுத்தக்குள்ள நிறம் நீங்காது. வெளியில வார வாயு சுண்ணாம்பு நீரு கூடாக செலுத்தும் போது பால் நிறமாகி அங்கால தொடர்ந்து செலுத்த பால் நிறத்தை நீக்கும். சரிதா? இதுல நாங்கள் நோட்ஸாக இதுகளை சொல்றதை விட நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். சரிதான்? C2O4 2- ஐதான அமிலம் ஒன்று சேர்த்தால் H2C2O4 உறுதியாக இருக்கு. ஆனா கன்சன்ட்ரேட்டட் H2SO4 சேர்த்தமாக இருந்தால் இந்த ஒக்சாலிக் அமிலமாக மாறும். சரி, H2SO4 சிறந்த நீரகற்றும் கருவி. அது அடுத்துள்ள காவல்ல இருக்கிற OH கூட்டத்துல நீரை அகற்றும். அப்ப இது உறுதி குறையும். ஒட்சனுக்கு ஒற்றை பிணைப்பு உறுதி இல்லை. அப்ப என்ன செய்யணும்? அடுத்துள்ள காவனுக்கு இடையில உள்ள பிணைப்பை உடைச்சு கொண்டு C+1 ஆகும். அப்ப இந்த காவன் 2 ஒட்சனோட $1 இருக்க CO2 வரும். இந்த காவன் பாவம் இருக்கிறது இப்போ ஒரு ஒட்சன் தான். அப்ப அது கார்பன் ஒரு ஆக்சைடாக மாறும். சரிதான்? தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. ஒக்சலேட்டிற்கான சோதனை C2O4 2- சொல்லி இந்த படத்தை கொஞ்சம் தெளிவாக கீறிக்கொள்ளுங்க. ஒக்சலேட் இருந்தால் C2O4 2- இருந்தால் KMnO4 ஊதா நிறத்தை நீக்குவதோட சுண்ணாம்பு நீரையும் பால் நிறமாக்கி தொடர்ந்து செலுத்த பால் நிறத்தை நீக்கும். CO2 மட்டும் வந்தால் இதன் நிறம் நீங்காது, இதை மட்டும் மாற்றும். சரிதான்? இப்ப இதுல உங்களுக்கு இதுல ரெண்டும் வரும். இதுல CO2 மட்டும் வரும். CO-வும் CO2 ஆக ஒட்சியேற்றும். இந்த படத்தை கீறுங்க இருக்கா. இப்ப இதுல கேட்டிருக்காங்க என்னன்னு சொன்னால்
ஏற்கனவே எஸ் பிளாக்ல படிப்பிச்சிருக்கிறேன். அமோனியம் சல்பைட் வந்து நீர்ல கரை. இப்ப அமோனியம் சல்பைட் சொல்லிட்டு நாங்கள் நீர்ல போட்டோம் என்று சொன்னாலே எங்களுக்கு H2S வாயு வரும். நீர்ல போட்டாலே H2S வாயு வரும். அமோனியம் சல்பைட் சொல்லிட்டு நீர்ல போட்டாலே H2S வாயு வரும். நீர் ஒரு அமிலமாக தொழிற்படும். அப்ப நீரிலேயே கரையக்கூடிய ஒரு சல்பைட் தான் அமோனியம் சல்பைட். கூட்டம் 1 கூட்டம் 2 சல்பைட்டுகள் எல்லாம் நீரிலேயே கரையக்கூடிய. நீர்ல கரையாத சில சல்பைட்டுகளும் இருக்கு. அவற்றை தான் நாங்கள் கொஞ்சம் அமில இயல்பு கூடின ஐதான அமிலத்துல கரைக்கிறோம். என்ன கதையண்டா, நீரிலேயே கரையக்கூடிய சல்பைட்டுகள் ஐதான அமிலங்கள்ல விரைவாக கரையும். அப்ப அமோனியம் சல்பைட் கூட்டம் 1 சல்பைட்டுகள் கூட்டம் 2 சல்பைட்டுகள் எல்லாம் நீரில கரையக்கூடியவை. அப்ப நாங்கள் அங்க நீர்க்கரைசலாக எடுத்தால் அது ஏற்கனவே என்ன செய்யும், ஆவியாயின் H2S வாயு வரும். அப்ப திண்ம நிலையில எடுத்து ஐதான அமிலத்தை சேர்க்க H2S வரும். ஐதான H2S HCl ஓட இல்ல H2S ஓட H2S வருமானால் எங்களுக்கு என்ன, நீரோடைய H2S தரக்கூடியது அமிலத்தோட என்ன செய்யும், விரைவாக தரும். நீங்கள் இதுக்கு அக்வஸ்ட் என்று போடுறதா விட பொருத்த பாடில்லை. சரிதானே? இதுகள் வந்து திண்ம நிலையில இருக்கும். அந்த திண்மங்களுக்கு அமிலம் அல்லது நீர் சேர்க்க H2S வாயு வரும். அமோனியம் சல்பைட் திண்மத்துக்கு நீங்கள் நீர் சேர்த்தாலும் H2S வரும். நீரை விட அமில இயல்பு கூடிய எந்த ஒரு அமிலத்தை சேர்த்தாலும் H2S வாயு வரும். சரி, இப்ப நாங்கள் எல்லாத்தையும் கரைசலாக வச்சுதான் சோதனை செய்யணும் என்ற அவசியம் இல்லைத்தானே. அந்நியன்களுக்கான சோதனையில அந்நியன்கள் எல்லாம் கரைசலா இருக்கணும் ஒரு அவசியம் இல்லை. திண்மத்துக்கும் சோதனை செய்யலாம் தான். திண்ம நிலையில அந்நியங்களுக்கு சோதனை செய்யலாம். சரியா? படத்தை போட்டுட்டு எழுதிக்கொள்ளுங்க. C2O4 2- இருக்கு, C2O4 2- இருக்கு, C2O4 2- இருக்கு. செறிந்த H2SO4 சேர்க்கும் போது பின்வரும் தாக்கம் நிகழ்ந்து நீர் அகற்றப்படும். பின்வரும் தாக்கம் நிகழ்ந்து நீர் அகற்றப்படும். இதன் விளைவாக CO, CO2, H2O என்பன உருவாகும். CO2, H2O என்பன உருவாகும். அடுத்த பந்தி அழிக்கொள்ளுங்க. இதன்போது வெளிவருகின்ற வாயு கலவையை அமிலப்படுத்தப்பட்ட KMnO4 ஊடாக
அமிலப்படுத்தப்பட்ட KMnO4 ஊடாக அமிலப்படுத்தப்பட்ட KMnO4 ஊடாக செலுத்தும் போது அதன் ஊதா நிறத்தை நீக்கும். அதன் ஊதா நிறத்தை நீக்கும். அதன் ஊதா நிறத்தை நீக்கும். அதன் ஊதா நிறத்தை நீக்கும். தொடர்ந்து வெளிவருகின்ற வாயுவை தொடர்ந்து வெளிவருகின்ற வாயுவை தொடர்ந்து வெளிவருகின்ற வாயுவை தொடர்ந்து வெளிவரும் வாயுவை சுண்ணாம்பு நீரினூடாக செலுத்தும் போது சுண்ணாம்பு நீரினூடாக செலுத்தும் போது சுண்ணாம்பு நீரினூடாக செலுத்தும் போது சுண்ணாம்பு நீரினூடாக செலுத்தும் போது பால் நிறம் தோன்றி பால் நிறம் தோன்றி பால் நிறம் தோன்றி தொடர்ந்து செலுத்த பால் நிறம் நீங்கும். தொடர்ந்து செலுத்த பால் நிறம் நீங்கும். சரியா? லேங்கம் போட்டுக்கொள்ளுங்க. அவதானங்களுக்கு பொருத்தமான ரசாயன தாக்கங்கள். அவதானங்களுக்கு பொருத்தமான ரசாயன தாக்கங்கள். ஒரு ஐதான H2SO4 சேர்த்தால் நீங்கள் H2C2O4 மட்டும்தான் விளைவா. அதே இடத்துல நீங்கள் ஒரு செறிந்த H2SO4 சேர்த்தீங்களாக இருந்தால் H2C2O4 வரும். அது தொடர்ந்து செறிந்த H2SO4 நீரகற்றலுக்கு உட்படும். இங்கே பக்கத்தில் இதுகள் எழுதி கொள்ளுங்க. H2C2O4 செறிந்த H2SO4 உள்ள CO ஆகவும் CO2 ஆகவும் H2 ஆகவும் இது எழுத வேண்டாம். இது நான் விளங்கப்படுத்துற காட்டாளி நான் Na2S மெக்னீசியம் சல்பைட் எல்லாம் திண்மம் வந்து இதுல நீங்கள் போட்டுக்கொள்ளணும். H2S இருந்தா Na2H2S சொல்ல தெளிவாக இதுல அமோனியம் சல்பைட்னாலும் சொல்லி, மெக்னீசியம் சல்பைட்னாலும் சொல்லி, Na2S என்றாலும் சொல்லி, அதுகளை நாங்கள் நீர்ல இறைச்சா அது நீர்ல என்ன செய்யும் என்றால் கூழ்முட்டமான நம்முடைய வாயுவை தரும். சல்பைட் இருக்காது, நீக்கரசு வெளியேறி. இதுல வார இந்த வாயு கலவைய H+ KMnO4 கூடாக செலுத்தும் போது
இது CO2 மேலும் ஒட்சியேற்றப்பட அமில ஊடகம் என்பதால KMnO4 Mn2+ தாழ்த்தப்படும். அமில ஊடகத்தில் Mn2+ நிறமற்றது. பல தடவைகள் சொல்லியிருக்கு. நீர்க்கரசல் Mn2+ நீங்கள் மென்சுவப் சொல்லலாம். ஆனால் அமில ஊடகத்தில் அது நிறமற்றது. சுண்ணாம்பு நீர்த்த தாக்கம் உங்களுக்கு தெரியும் தானே, அதை நான் எழுதேன். ஒரு படம் ஒன்று பார்த்தேன். அதுல நான் நினைக்கிறேன் விஜய் ரசிகர்களுக்கு கண்டா தெரியும் நினைக்கிறேன். இந்த ஒரு நாய்க்கு வடிவேலு ஒரு பயிற்சி கொண்டு கொடுத்து வச்சிருப்பேன். இந்த பந்த பொறுக்கி கொண்டு வர்றது. அதுல இப்ப 3 மாதம் ட்ரைனிங் கொடுத்தேன்னு சொல்லுவேன். அப்ப விஜய் சொல்லுவாரு, நீயே போய் எடுத்து வந்திருக்கலாம் தானே, இதுக்கு என் நாய்க்கு 3 மாதம் ட்ரைனிங் கொடுத்தேன். என்ன இதை கதைக்கிறேன்னு இல்ல, C2O4 2- சரி H2 இதை ஒரு சேர்த்து CO எடுத்து CO KMnO4 தாக்கம் போட்டு நிறம் நீங்குதுன்னு சொல்றதை விட ஏயாம C2O4 2- எடுத்து அமில KMnO4 போட்டு விட்டான். அமில KMnO4 C2O4 2- என்ன செய்யும், தான் Mn2+ தாழ்த்தப்படும். அப்பவே C2O4 2- ஓரளவுக்கு என்ன செய்யலாம், நான் கண்டுகொள்ளலாம். இதுதானே. அப்ப 3 மாதம் ட்ரைனிங் கொடுத்த விட, நாய்க்கு ட்ரைனிங் கொடுத்த விட தாங்களே போய் எடுத்துட்டு வரலாம் என்ற மாதிரி தான். இதுக்குள்ள எல்லாம் போட்டு CO எடுத்து CO கொண்டு வந்து KMnO4 சேர்த்து அது ஒரு சீட்டப்படுதுன்னு சொல்ற விட C2O4 2- நேரடியா KMnO4 சேர்த்து விடாமட்டா KMnO4 ஊதான நீங்க படிச்சிருக்கிறோம் தானே. KMnO4க்கும் C2O4 2- தாக்கம். அப்ப சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் இனங்காண வேணும். சோதனை என்று சொல்லி நான் தந்தது மட்டும்தான் சோதனை அல்ல. ரசாயன தாக்கங்களை வச்சுக்கொண்டு இனங்காணக்கூடியதாக இருந்தால் அல்லது வேறுபடுத்தக்கூடியதாக இருந்தால் அது சோதனை தான். சரிதானே. தாக்கங்களை எழுதிக்கொள்ளும். இந்த இதுகளையும் எழுதிக்கொள்ளுங்க. இதுக்குள்ள எழுதிக்கொள்ளுங்க. C2O4 2- C2O4 2- அமிலமாக்கப்பட்ட KMnO4 கரைசலினுள் சேர்க்கும் போது, அமிலமாக்கப்பட்ட KMnO4 கரைசலினுள் சேர்க்கும் போது அமிலமாக்கப்பட்ட KMnO4 கரைசலினுள் சேர்க்கும் போது அதன் ஊதா நிறத்தை நீக்கும். அதுவும் ஒரு சோதனை தான். அதுக்கு அதன் ஊதா நிறத்தை நீக்கும். சரி, ஏன் நான் இதை நோட்ல தந்திருக்கிறேன்டா, நான் ஒரு கேட்டகரி ஒன்று பிரிச்சிருந்தேன். ஐதான அமிலம் ஒன்றை பயன்படுத்தி இனங்காணக்கூடிய அந்நியன் C2O4 2- அந்த கேட்டகரிக்கே இல்லையா. அதனாலதான் நான் நோட் போட்டு இந்த நோட்ஸை செப்பரேட் பண்றேன். அதுல 5 அந்நியன்களும் ஐதான அமிலத்தாலேயே வேறுபடுத்தக்கூடியதாக இருந்தது. அமிலமாக்கப்பட்ட KMnO4 நேரடியாக கொண்டே நீங்கள் C2O4 2- சேர்த்தீங்கன்னு சொன்னால் அது இந்த நிறம் நீங்கும் தானே. நாய்க்கே இந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க. நாங்களே போய் எடுத்துட்டு வந்தா எடுத்துட்டு வர வேண்டிய.
அந்த பொருட்களுக்கெல்லாம் நாய் ட்ரைனிங் கொடுத்த மாதிரி தான் இருக்கும். இது CO2. இதுல வார வாயுவை நாங்கள் திருப்பி என்ன செய்யலாம் சொன்னால் சுண்ணாம்பு நீருக்குள்ளாக செலுத்தி நிறமற்ற வாயு இது பால் நிறந்த ஒன்று நிறமற்று போச்சு என்று சொன்னால் C2O4 2- என்பதை கன்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா KMNO4 கனவேரி ஒட்சியேட், அந்த ஒட்சியேட்டத்துல வார வாயு CO2 ஆக இருந்துச்சுன்னா அது இன்னும் என்ன C2O4 2- என்பதற்கு ஒரு எவிடன்ஸ். சரியா? நான் சொன்ன நோட்ஸுக்குள்ள இது எழுதி கொடுங்க. இதெல்லாம் நீங்க பல தடவைகள் தாக்கம் எழுதி சமப்படுத்தினா தாக்கத்தை சும்மா போட்டுக்கொண்டா போதும். இன்னொரு ஆள் இருக்கிறார், என்னன்னு சொன்னால் இதே மாதிரி தான் NO3-க்கு வேற சோதனைகளும் இருக்கு. அதை நான் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் அதெல்லாம் இதுல நான் கதைக்க வேண்டிய ஒரு கொஞ்சம் விஷயம் இருக்கிறதால NO3- பற்றி கதைக்க இன்னொரு நோட்ல குறிக்க வேண்டிய விஷயம் தான் அது. நோட் 2 விஷயம் இந்த HNO3 இதுதான். HNO3 ஒரு உறுதியான அமிலம் இல்லை என்று சொல்லேன். ஒரு உறுதியான அமிலம். இது பாகு நிலை எண்ணெய் தன்மையான திரவமாகத்தான் காணப்படும் தூய நிலையில. தூய HNO3 ஒரு நச்சுத்தன்மையானது, கசாடஸ் என்று சொல்லுவாங்க. சரிதான், நச்சுத்தன்மையானது ஒரு எண்ணெய் தன்மையாகத்தான் காணப்படும். இதனால தூய HNO3 அநேகமான உலோகங்களோட தாக்குத்திறன் அற்றதாக இருக்கும். இதனுடைய இந்த தோட்டம் எப்படி இருக்கும்னு சொன்னால் கலர்லெஸ்ஸா இருக்கும், நிறமற்று இருக்கும் தூய HNO3. நாங்கள் முதலும் ஒரு தடவை சொல்லியிருக்கோம், தூய HNO3 சிறந்த ஒட்சியேற்றும் கருவி. சிறந்த HNO3 சிறந்த ஒட்சியேற்றும் கருவி. ஒப்பீட்டு ரீதியில உறுதியானது, வலிமையான ஒட்சியேற்றும் கருவி, நச்சுத்தன்மையான ஒரு திரவம், எண்ணெயாக காணப்படும், எண்ணெய் தன்மையாக காணப்படும். கசாடஸ் எண்ணெய் தன்மையான எண்ணெய் தன்மையான ஒரு திரவம் தான் இது. தூய HNO3, செறிந்த HNO3, ஐதான HNO3 என்று நாங்கள் HNO3 கேட்டகரி பண்ணலாம். தூய HNO3 தான் இப்ப நான் சொன்னது எண்ணெய் தன்மையான. இது நிறமற்ற. இதுக்கு உக்கிரமான தாக்கம் இருக்கிறதால இதை நாங்கள் தூய நிலையில வச்சிருக்கிறது குறைவு. அதுக்கு கொஞ்சம் நீர் சேர்த்து செறிந்த HNO3-ஆகத்தான் நாங்கள் அதை பயன்படுத்திக் கொள்வோம். செறிந்த HNO3-க்கு மஞ்சள் நிறம் இருக்கு. செறிந்த HNO3-க்கு மஞ்சள் நிறம் இருக்கு. இதுல நீங்கள் கவனமா இருக்கணும். தூய HNO3 நிறமற்ற திரவம், செறிந்த HNO3 ஒரு மெல்லிய மஞ்சள் தன்மை அடிக்கும். மஞ்சள் அண்டு கரைக்கு போடுற மஞ்சள் மாதிரி இருக்காது. இப்ப கரைக்கு போடுற மஞ்சளே கண்டுபிடிக்கலாம். சரிதான், ஒரு மெல்லிய ஒரு பழுப்பு மஞ்சள் ஒன்று அவதானிக்கப்படும். அப்ப ஒரு பாஸ் பேப்பர்ல 5 விடையில ஒரு விட கொடுக்கப்பட்டிருந்தது. தூய HNO3 மஞ்சள் நிறமுடையதுன்னு சொல்லி இந்த வாசிக்கும் போது தெளிவாக நாங்கள் இதை கருத்து பிரித்து வாசிக்காட்டால் எங்களுக்கு குழப்பம் விடையில. நாங்கள் வாசிக்கல தூய HNO3 நிறமற்றது என்றும் செறிந்த HNO3 மஞ்சள் நிறமுடையது என்றும் வாசிக்காமல் HNO3 மஞ்சள் ஏதோ ஒன்று வாசிச்சுட்டு போயிட்டோம்னா அங்க ஸ்பெசிபிக்கா சொல்லப்படுது தூய HNO3 அப்படின்னு சொல்லிக்கல எங்களுக்கு சரியான ஒரு தெளிவில்லாத குழப்பம் ஏற்படும். சரி, அப்ப நீங்கள் தெளிவாக இருந்து கொள்ளுங்க. தூய HNO3 நிறமற்றது, செறிந்த HNO3க்கு மஞ்சள் நிறத்துக்கு மென் மஞ்சள் என்று சொன்னா மஞ்சள் என்று. சரி சரி, இந்த HNO3 தூய அல்லது செறிந்த HNO3 ஒளி முன்னிலையில என்ன செய்யக்கூடியதுன்னு சொன்னால் பிரிகி அடிக்கக்கூடியது. உறுதியானது என்று நான் சொல்லி இருந்தாலும்
ஒளி, சூரிய ஒளி அல்லது ஒரு வெப்ப தூண்டல் முன்னிலை, ஒரு சிறிய ஒரு தூண்டல் ஒன்று கிடைக்கும் போது இது வந்து பிரிகை அடையக்கூடியது. அப்ப HNO3 இந்த பிரிகையில உங்களுக்கு H2O NO2வும் O2வும் விளைவாகும். இது நீங்க கணக்கு ஒன்றும் பாடமாக்க தேவையில்லை. மெக்னீசியம் நைட்ரேட் வெப்ப பிரிகை அடையும் போது மெக்னீசியம் ஆக்சைடு NO2 O2 பெருமண்டு படிச்சிருக்கு. ஐதரசன் நைட்ரேட் என்று யோசிச்சீங்கன்னா ஐதரசன் ஆக்சைடு நீர் வரும். இந்த தாக்கத்தை நீங்கள் சமப்படுத்தி வச்சிருந்தால் நல்ல 4 HNO3 4 NO2வையும் 2 H2Oவையும் ஒரு O2வையும் தரும். சமப்படுத்த சில நேரத்தில் உங்களுக்கு டிலே ஆகலாம், நீங்கள் ஞாபகத்துல வச்சிருந்தா நல்லது. அப்ப இங்கேயும் உங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் NO2 வரப்போகுது. நான் வெள்ளன NO2 மைனஸுக்கான சோதனையில ஐதான HCl அல்லது ஐதான H+ ஓட NO2 வாயு வரும் என்று சொல்லியிருந்தேன். அது நைட்ரைட். நைட்ரைட்டுக்கு H+ சேர்க்க HNO2 வரும் என்று சொல்லியிருந்தேன். இந்த HNO2க்கு 2 விதமாக பிரிகை குறிப்பிட்டிருந்தது. இந்த பிரிகையில வந்து NO2 வருகிறது, அதனால இந்த NO2 செங்கவில் அணுகம் அவதானிக்கப்படுதுன்னு சொல்லி நாங்கள் இதுவரைக்கும் படிச்சிருந்தோம். இப்ப நாங்கள் என்ன சொல்றோம் என்றால் HNO2 வந்து HNO3 ஆகவும் NO-ஆகவும் நீராகவும் பிரிகை அடையுது என்று சொல்றோம். NO-வுக்கு நிறம் இல்லை, ஆனால் இந்த பிரிகையில வார NO மேலதிக O2 வளிமண்டலத்தில் இருக்கிற O2ஓட தாக்கி NO2வை தரும். ஆகவே இப்பவும் எங்களுக்கு செங்கபில நிறம் அவதானிக்கப்படும். கபிலமண்டான செங்கபிலமண்டான அவதானிக்கப்படும். இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் HNO3 பிரிகையில தான் NO2 வருது. இதுண்ட பிரிகை தாக்கம் இந்த மாதிரி இருக்கு. அப்ப சில சந்தர்ப்பங்கள்ல NO3 மைனஸுக்கு சரியா, NO3 மைனஸுக்கு ஐதான H+ சேர்த்தால் HNO3 வராது. இது ஒரு வண்ணமிலம் சரியா. இதுக்கு ஐதான HCl சேர்த்தால் இதை நாங்கள் HNO3 என்று எழுதுறது பொருத்தப்பாடற்றது. காரணம் HNO3 ஒரு வண்ணமிலம். அப்ப இது முற்றாக அயனாக்கமடைஞ்சு H+ ஆகவும் NO3 மைனஸ் ஆகவும் மாறும். ஆனால் செறிந்த H2SO4 நாங்கள் சேர்த்தோமாக இருந்தால், கான்சன்ட்ரேட்டட் H2SO4 சேர்த்தோமாக இருந்தால் இந்த NO3 மைனஸ் என்ன செய்யும் என்றால் HNO3 ஆக மாறும். ஏனென்றால் கான்சன்ட்ரேட்டட் நீரற்ற சந்தர்ப்பம் HNO3 ஆக மாறும். இந்த HNO3 ஒளி அல்லது வெப்ப தூண்டலின் போது செங்கபில நிற வாயுவை தரலாம். அப்ப செறிந்த HNO3 சேர்க்க செங்கபில நிற வாயு வருகிறது என்றால் அது NO2 மைனஸ் ஆக மட்டும்தான் இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. NO3 மைனஸ் ஆகவும் இருக்கலாம். NO3 மைனஸ் ஐதான HCl எல்லாம் HNO3 தந்து அது பிரியாது. செறிந்த H2SO4 போன்ற சந்தர்ப்பத்தில் பிரியும். ஏனென்றால் தூய அல்லது செறிந்த HNO3 ஒளி தூண்டல் முன்னிலையில் என்ன செய்யும் என்று சொன்னால் பிரிகை அடையக்கூடியது. சரிதான். இந்த கொதிநிலை 86 பாகை சி என்று சொல்லி ஒரு ரிசோர்ஸ் புக்ல கொடுக்கப்பட்டிருந்தது. 86 பாகை சி. நீரிலும் கொதிநிலை உறைஞ்சது சரியா. அப்ப நீங்கள் இப்ப எழுத போறது HNO3 பற்றி தான். அதுல இருக்கிற NO3 மைனஸுக்கு ஐதான HCl ஒரு மாற்றமும் இல்லை. செறிந்த H2SO4 நான் சொன்ன மாதிரி பிரிகை நடக்கலாம். ஆகவே நாங்கள் NO2 மைனஸ் மட்டும்தான் ஒரு அமிலம் செறிந்த அமிலத்தை ஜேக்க செங்கபில வாயு தரும் இல்லை. NO3 மைனஸும் தரும். சில சந்தர்ப்பங்களை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். நோட் 2 போட்டுக்கொள்ளுங்க. நோட் 2 நைட்ரிக் அமிலம் என்று தலையங்கம் போடுகிறோம். நைட்ரிக் அமிலம் nitric 5 acid.
HNO3. இவரை பற்றிய இயல்புகளை நான் இந்த இடத்துல உங்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்தி பாயிண்ட்ஸ் பண்ணி இந்த இயல்புகளை எழுதி கொள்ளுங்க. நைட்ரிக் அமிலம் எண்ணெய் தன்மையானது. நைட்ரிக் அமிலம் நைட்ரிக் அமிலம் எண்ணெய் தன்மையானது. நைட்ரிக் அமிலம் எண்ணெய் தன்மையானது. நைட்ரிக் அமிலத்தை பற்றி தான் நான் சொல்றேன். இப்ப அந்நியனை பற்றி ஒன்றும் கிடைக்கல. நைட்ரிக் அமிலம் எண்ணெய் தன்மையான. இரண்டாவது பாயிண்ட், அபாயகரமான திரவம். அபாயகரமான திரவம் தோல்கள்ல பட்டுதென்றால் செறிந்த HNO3 தோலை அரிக்கும். புரத தொகுப்புக்காடி பார்க்கலாம். கொஞ்சம் தோல்ல கொஞ்சம் ஊத்துப்பட்டா செறிந்த HNO3 மஞ்சள் நிறமாக தோல் மாறும். என்ன பியூரட் டெஸ்டா? செறிந்த HNO3 வந்து புரத தொகுப்புக்கு புரதத்துக்கு நாங்க சோதனையா இருக்கும் இல்லை, தோலுடனும் மஞ்சள் நிறமாக மாறும். அபாயகரமான திரவம். மூன்றாவது கேள்வி, வன் ஒட்சியேற்றும் கருவி. இது தாழ்த்தும் கருவியாக தொழிற்படாது என்று சொல்லப்பட்டிருக்கு. வன் ஒட்சியேற்றும் கருவி HNO3 ஒருபோதும் தாழ்த்தும் கருவியாக தொழிற்படாது என்று சொல்லி சரி என்றுதான் எடுத்திருக்கிறேன். குளோரினோட தாக்கம் போட்டால் சின்ன சிக்கல் ஒன்று வரும். மற்றும்படி அது சொல்றது சரி. வன் ஒட்சியேற்றும் கருவி. வன் ஒட்சியேற்றும் கருவி. அத்துடன் உறுதியான வன் ஒட்சியேற்றும் கருவி, அத்துடன் உறுதியான. தூய HNO3 நிறமற்றது. அண்டர்லைன் பண்ணி வச்சுக் கொள்ளுங்க. தூய HNO3 நிறமற்றது. செறிந்த HNO3 செறிந்த